அண்ணே, நம்ம போறத தின்னு வளர்ந்த நாய் நாம. அண்ணே, என்ன இதெல்லாம்? நீ என்ன யோசிக்கிற? அங்கே 4 அறை விட்டுருக்கலாம்ல. டேய், இந்துவை அடிச்சோ கர்ணாவை காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்துறதெல்லாம் கோலைங்க பண்றதுடா. நம்மலாம் வீரங்க, நாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு மேல பெருசா ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. அதை அவங்க யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். நாம பண்ற டார்ச்சர்ல 2 பேரும் எப்படி வாழ போறன்னு தெரியாம ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கைன்னு தினம் தினம் நொந்து நொந்து சாவணும்டா. அத பார்த்து பார்த்து நாம ரசிக்கணும். சும்மா அடிச்ச அந்த வலியெல்லாம் அந்த நிமிஷத்தோட போயிடும். ஆனா இப்படி அடிச்சனு வை, அவளை ரொம்ப நாள் காயப்படுத்தும். அண்ணா அண்ணா அண்ணா, சாரிண்ணே, ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, அதான் ஆவி பிடிச்சிட்டு இருந்தேன், தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. ஏய், நீ ஆவி பிடிச்ச மாதிரி தெரியலையே, அவ காலை பிடிச்ச மாதிரி தானே தெரியுது. டேய், அது ஒன்றும் இல்லை கர்ணா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நேற்று அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனல, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னார்? அது வந்து கர்ணா, நாளைக்கு தான் ரிப்போர்ட் வரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னும் அந்த வாமிட் நிக்கல. நீ ஜெயந்தி அக்கா கிட்ட கேட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வரியா? அப்புறம் டேப்லெட் வாங்கும்போது மறக்காம இது சாதாரண வாமிட் இல்லைன்னு சொல்லிடு. அப்பதான் அவங்க சரியான டேப்லெட் தருவாங்க. இல்லனா அவங்க பாட்டுக்கு ஏதாவது தப்பான டேப்லெட் கொடுத்துருவாங்க. அந்த காலத்துலலாம் எப்படிதான் 7 பிள்ளைங்களெல்லாம் பெத்து வளர்த்தாங்களோ. நம்ம பிள்ளைக்கே இவ்ளோ வாந்தி வருது. ஷோ, தலையில வர சுத்துது.